அப்புறம் அந்த மண்ணு மாதிரி தோணும். அந்த செகண்டே டக்குன்னு நான் கண்ண முழிச்சு எனக்கு தூக்கம் கொஞ்சம் இருந்த தூக்கம் கூட போயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு அப்புறமேட்டு அந்த டைமே நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, நான் அந்த ஆத்மாவுக்கு நான் எதுவுமே செய்யல, நான் உங்களை எதுவும் பண்ணலை, என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நான் அழுதது தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கும், அவங்களால எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டாங்க. எனக்கு அடுத்தான் அப்போ கூட தூங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா வந்து என் பக்கத்துலேயே ஒட்டி உரசிக்கிட்டு படுத்துட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க நகர்ந்தாங்கன்னா டக்குன்னு நான் பயந்துருவேன். போர்வை போட்டுட்டு ஸ்வெட்டிங், பட் இருந்தாலும் போர்வை போட்டு போட்டு அப்படி எப்படியோ ட்ரை பண்ணேன். கடவுள் கிருபையால தூங்கிட்டேன். ஓகேங்களா, தூங்கிட்டு இது சாட்டர்டே நைட். அதே போல் சண்டே வந்து ஓகே, பெட்ரூமில் ஹாலில் தூங்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பெட்ரூமில் படுத்துருந்தோம், அவங்க இல்லை. நான் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க என் பக்கத்துலன்னா கொஞ்சம் ஜர்க்காகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சு. பட் அப்புறம் என்னாச்சுன்னா, இது நெக்ஸ்ட் பார்ட் 3. அப்புறம் நான் இங்கே வந்து அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். நான் அதுவும் ஸ்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு மண்டே நான் காலையில் வந்தேன். ஓகே, காலையில் ஒரு 5:30 சம்திங் இருந்துச்சேன். அப்போ வந்துட்டு நான் தூங்கிட்டு எழுந்துட்டேன். ஓகே, 7 o'clock எழுந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திரும்ப வந்து படுத்துட்டு 10 மணி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. சாட்டர்டேன்னு அது ப்ராப்ளம் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக நான் தூங்கி சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, இன்னைக்கு நான் நேற்று சொல்கிறேன், நேற்று எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, தூங்குற நேரம் மட்டும் நைட் டைமில் நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். முதல்ல ஒரு லைட்ஸ் வச்சுப்பேன். இப்போ வந்து நான் ஜன்னல் வந்து திறந்து வச்சுட்டு தூங்குவேன். பெட்ரூம் மெயின் டோர் வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, அந்த மெமரிஸ் எனக்கு அகெயின் வரும். இதுவும் ப்ராப்ளமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் எப்பவும் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து 10 minutes வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட தேவைக்காக நான் ஸ்தோத்திரம் சொன்னேன். கர்த்தருக்கு வந்து ஸ்தோத்திரம் பலி செலுத்தினா கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ கிறிஸ்டியனில் வந்து மோஸ்ட்லி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும், கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திர பலி, துதி பலின்னு சொல்லுவாங்க. அப்படி செலுத்தும் போது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப விரும்புவார். அவர் வந்து பணம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து ஹார்ட் தான் கேட்பார். மனசில் வந்து எனக்கு ஒரு இடத்த கொடு, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு கொடு, அப்புறம் உன் லைஃப்பை நீ வாழு, ஸ்தோத்திர பலி எப்போவுமே செலுத்திட்டே இருன்னு சொல்லுவார். நான் அதனால தான் நான் 10 minutes ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு இருந்தேன். ஆனால் சாட்டர்டேலேருந்து நான் பண்ணலை. ஓகேங்களா, அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு தோணவே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்படியே இருந்தோம்னா எப்படி நம்ம லைஃப்ல மூவ் ஆகுது, ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம், கடவுள் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி ப்ராப்ளம், எனக்கு தூங்க முடியலப்பா, தூங்கும்போது மட்டும் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல, நான் தப்பு பண்ணல, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்ட் இல்லை ஒரு 2-3 செகண்ட்லயே வந்து கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இது எப்படி ஹெல்ப் பண்ணாருன்ட்டு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்றேன். இதில் வந்து அவர் எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா, நான் கேட்டேன் அந்த மாதிரி விடுதலை கொடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னால் முடியல, என்னால் நிம்மதியை தூங்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2-3 செகண்ட்ல வந்து நான் வந்து கிறிஸ்டின்ல அந்நி அபிஷேகத்தில் ஜெபிக்கிறது, அந்நி பாஷைகள் பேசுறது, நான் அதெல்லாம் ரொம்ப மாசமா விட்டுட்டேன். அதை பண்ணுறதே இல்லை. ஒழுங்கா கடவுளோட என் கடவுளுக்கு எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் கூட இருங்க, போகும்போது வரும்போது என் கூட இருங்க, எல்லா நேரத்துலையும் ஏன்னா எனக்கு வேணும், சந்தோஷப்படுறேன், எனக்கு ஷேர் பண்ணேன், இதுதான் நான் ஆசைப்படுறேன், எல்லாத்துக்குமே நான் கேட்பேன். ஸோ இந்த விஷயம் நான் முட்டி போட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி கடவுள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷையில் பேச எனக்கு உதவி பண்ணாரு. அப்படியே ஸ்டாப் ஆகுற நேரத்தில் அந்நிய பாஷை அபிஷேகம்லாம் வந்து கொஞ்சம் முடிகிற நேரம்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டு அந்த டைமில் வந்து எனக்கு அகெயின் ஸ்டாப் ஆகுற மாதிரி ஆகிட்டு அகெயின் வந்து அபிஷேகத்தில் நான் நிறைய இடத்துக்கு கடவுள் கிருபை கொடுத்தாரு. அந்நிய பாஷையில் பேசி நான் கொஞ்சம் ஐ கேன் ஃபீல் இட். கடவுள் வந்து என்னை ஹீல் பண்ணுறது. என்னோட ரைட் ஹேண்ட் வந்து நான் வந்து கை தட்டி பண்ணுவேன், ஷவுட்டிங்கில் பண்ணுவேன். அதுமாதிரி என்னோட ரைட் ஹேண்ட் வந்து தலையில் கிரிப்பாக பிடிச்சிட்டு நான் அந்நிய பாஷையில் பேசும்போது ஐ கேன் ஃபீல் இட். கடவுள் என்னை வந்து ஹீல் பண்ணுற அந்த செகண்ட் எனக்கு அது வந்து ஃபீல்லாம் சொல்ல முடியாது. நான் ஷவுட்டிங்காக நான் ஷவுட்டிங்காக தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. நான் சைலண்ட்டாக தான் ஆவியில் நினைச்சு ஜெபிக்க மாட்டேன். அது ஆவியில் நினைச்சு ஜெபிக்கிறவங்க அது தெரியும். ஸோ அப்புறமேட்டு சில வார்த்தைகள் கடவுள் வந்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி, சரிங்களா, அவங்கள பிசாசும் நம்ம சொல்லிடக்கூடாது, அவங்களும் ஒரு ஆத்மா தான், அவங்க எப்படி கஷ்டப்படியாதாங்க அதில் எனக்கு தெரியாது. ஸோ நான் எந்த தப்பு பண்ணல, ஆனால் நான் தன்னை அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு ட்ராமா மாதிரி, அது யாருக்கும் வந்துடக்கூடாது. நான் என்கிட்ட சொன்ன கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமேட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சு அந்நிய பாஷையில் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு தலையில் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் வந்து என் தலை மேலே இருக்குது பண்ண சமாட்டையும். அதுக்கப்புறம் அது ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஐ ஃபீல் பெட்டர் மீன்ஸ் இப்போ வந்து மைண்டில் வந்து
டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், டக்குன்னு போகாது. ஐ நோ எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க முடியாது, நிறைய வாட்டி பேயினால பிசாசுனால நிறைய ப்ராப்ளம் வரும்போது எனக்கு ஈஸியா அவங்க வந்து எப்படின்னா தொட மாட்டாங்க, தூரத்துல இருந்து இந்த மெமரிஸ் மூலமா இந்த ட்ரீம்ஸ் மூலமா வந்து டிஸ்டர்ப் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். நிறைய வந்து என்னை அட்டாக் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது கடவுளை எப்படியாவது என்னை காப்பாற்றுற யாரும் இந்த சூழ்நிலை எனக்கு யாருமே கிடையாது. நான் ப்ரேயர் மட்டும் மட்டும் சர்ச்சுக்கும் போகல, யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது. இந்த டைம்ல கடவுளே இறங்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. நான் இந்த நிமிஷம் கூட நான் தேங்க்யூ சொன்னேன், கடவுளே மக்கள் இருந்துச்சு, நீங்களே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டேன் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அதே போல எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஸோ இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. என் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா பேசி போகணும்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் இதுலேயும் போடுறேன். காட் கிரேஸ், கடவுள் இருக்காருயா, அதுக்கு நான் தான் சாட்சி. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, கடவுள் ஹெல்ப் பண்ணார். இந்த சுச்சுவேஷன்ல எந்த மனுஷனாலும் ஹெல்ப் பண்ண முடியாது, கடவுளால் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அவங்க எல்லாருக்குமே சரி, அவங்களுக்கும் சரி கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். இந்த பேய் விஷயம், பிசாசு விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, அந்த இருளின் கிரிகள் வரும்போது கடவுளோட வெளிச்சம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளை ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, என்னாச்சும் ப்ரேயர் பண்ணியான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார், அதான் என்னாச்சு, நல்லதா கெட்டதான்னு கேட்டாங்க. இல்லை கெட்ட விஷயம் தான், நான் அந்த மாதிரி பார்த்தேன், ஸோ அதான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஓகே, கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல நான் சர்ச்சுக்கு போனா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். நிறைய விஷயத்துல அவர் ஹீல் பண்ணிருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இதுலயே 3 minutes ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ காட். அண்ட் ப்ளீஸ், நான் வந்து இயேசுவை வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன், நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் ஜீசஸ். ஏன் எதுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு ரீசன், உலகமே என்னை வெறுத்த நேரத்தில் அவர் என்னை வெறுக்காம என் கூட நின்னார், அவ்வளோதான். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவரும் அவர் தான். நான் அவரை அதிகமாக திட்டுவேன், ஆனாலுமே அவர் என்னை விடவே மாட்டார், என் கூட இருந்திருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் அவர் ஹெல்ப் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் கடவுளை நம்புங்க. எந்த ஒரு மனுஷன் உங்க கூட நிற்பானா நிற்க மாட்டானா, நான் 100% சொல்லுவேன். கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, அப்புறமேட்டு குழந்தைங்களை வச்சுருக்கவங்களும் சரி, குழந்தை வச்சு இல்லாதவங்களும் சரி, இல்லை ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி இல்லை ஸ்மால் ஃபேமிலி, யாராக இருந்தாலுமே அவங்க கூட நிற்பாங்க சொல்லிட்டு நம்பாதீங்க. கடவுள் அவங்க கூட நிற்பாருன்னு சொல்லிட்டு நம்புங்க. கடவுளும் நம்பலாம், இந்த ஒரு சுச்சுவேஷனுமே கடவுள் நம்பலாம். கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாரு, பாடம்லாம் புகட்டுவாரு, அடிக்கிற மாதிரி சின்ன சின்ன தண்டனைகள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு நம்ம டீச்சர்லாம் இப்போ நம்மளை திட்டினா நம்ம வாயை முடிட்டு கேட்க மாட்டோமா? அம்மா வந்து சின்ன வயசுல நம்மளை அடிச்சா மிரட்டினா நம்ம அவங்கள அடிக்கிறோமா, நிறைய டைம் இல்லைல்ல, வாயை முடிட்டு கேட்குறோம்ல. சீக்கிரமா அழிஞ்சு போற உலகத்துல இருக்கிற மனுஷங்களையும் நம்ம அம்மா அப்பாங்கள அவங்களே நம்ம நம்பும் போது, நம்மளை படைச்ச கடவுளை அடிக்கும் போது நம்ம வாய் முடிச்சு இருந்தோம்னா அது தப்பே கிடையாது. சொல்லணும் தோணுச்சு. ஸோ அதான் சொன்னேன். எனிவேஸ், நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த பொண்ணுக்கு, ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, நான் கொஞ்சம் திமிரா பேசுவேன், யாரும் இந்த பொண்ணுக்கு கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நினைப்பீங்க. பட் ஸ்டில் கடவுள் எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு, கடவுள் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. என்னை விட்டு போன எல்லாருக்குமே நன்றி 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 நன்றிகள். நன்றிகள் பல கோடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இது நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும், எனக்கு தெரியல. நான் ஃபீல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள்கிட்ட நான் சாட்சி சொல்லணும், என் சர்ச்சுக்கு என் குடும்பத்தோட போயிட்டு சாட்சி சொல்லணும்னு ஆசை. கடவுள் திரும்ப கொடுத்தா கண்டிப்பா நானும் போயிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன், கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, எந்த மனுஷனும் ஹெல்ப் பண்ணல, அவரு ஹெல்ப் பண்ணாரு சொல்லிட்டு நான் அப்படியே தைரியமா கர்வத்தோடு நான் சொல்லுவேன். நான் சபையில கர்வத்தோட நம்ம பேசக்கூடாது, பட் ஆனா கடவுளோட பெருமையை சொல்லும் போது மகிமைன்னு சொல்லாமே, கடவுளோட மகிமை, கடவுளோட இரக்கத்தை நம்ம பத்தி பேசும்போது பெருமையா சொல்றது ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம பெருமை கூடாது, அவ்வளவுதான். நம்ம கிட்ட எப்பவுமே அந்த மனத்தாழ்வு இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். சாரி, தப்பு வருஷம். ஓகே, குட் நைட் ஆல் ஆஃப் யூ. எல்லாருமே நிம்மதியாக தூங்க என்னோட வாழ்த்துக்கள். அந்த டைம்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அவங்களுக்கும் என்னோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கும் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். யாரும் என்ன மாதிரி எந்த ட்ராமாலும் போயிடக்கூடாது. வீக்காக இருக்க பர்சன்ஸ்க்குலாம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கூட இருக்காரு. நீங்கள் ஒரு விஷயம் என்ன போல் இப்படி பயப்படுறீங்க, ஒரு பயப்படுற விஷயம் மனுஷமா ஏதாவது விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தேட வேண்டிய விஷயம் மனுஷனை கிடையாது, கடவுளை தேடுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி மனுஷனால் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவன் எப்பேற்பட்ட டேலண்டாக இருந்தாலும் சரி அவனால முடியாது, அவனே கடவுள்கிட்ட தான் கேட்பான். ஸோ அதனால தான் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் ஏன் ப்ரோக்கரையாக நடுவில் வைக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்க. நான் இந்த டைமில் ப்ரோக்கர்லாம் வைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள் என்ன ஹெல்ப் பண்ணார். அதனால நான் சொல்கிறேன்,
இது ஒரு இன்சிடென்ட். இது கடவுள் வந்து எனக்கு ப்ரூஃப் பண்றாரு. நான் இதை ரீசெண்டாக கூட கேட்டேன். நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, ஏன் என் லைஃப் இப்படி போகுது அப்படிலாம் சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறமே நான் அதை பத்தி நான் கேட்கவே இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்து அவர் ப்ரூஃப் பண்ணது என்னால ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட் இன் தி லைஃப். இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம்